உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் குடுமைகள். அதுதான் இப்போ என் கால் வழியா உன் முகமா வந்து காது தான் ஒரு மாதிரி டேமேஜ் இருக்கு. கண்ணு ஓகே. உங்க ஒய்ஃபோடைய புடவை துணியெல்லாம் துவைக்கிறது நீங்க தானா? நான் தான் சார், நானே தான் சார். இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. மனசாட்சி தொட்டு சொல்லு, கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி இருக்கா? வழக்கம் போல தான் இன்னைக்கு எக்கச்சக்கமான தரமான சிறப்பான கண்டென்ட்லாம் மாட்டிருக்கு. வரிசையா பார்த்துடலாமா? நான் ரெடி, நீங்க ரெடியா? ஃபர்ஸ்டா ப்ளூ D3R அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருக்காப்புல, அண்ணா சலங்கை ஒளி அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, டான்ஸை வச்சு இவங்களால என்ன செய்ய முடியுமோ சிறப்பா செஞ்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வர வர சீரியல்ல டான்ஸை கூட விட்டு வைக்கிறது இல்லை போலயே. லவ்வர்ஸ் டே ஸ்பெஷலா உங்களில் யார் அடுத்த பெஸ்ட் கப்புள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமானுஷ்யமான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்துறாங்க. அந்த ப்ரோக்ராம்ல வழக்கம் போல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவ யாரோட பொண்ணுன்னு தெரியுமாங்க? தி கிரேட் டான்சர் ஷோபா சந்திராவோட பொண்ணு தான். ஓஹோ, அப்படியா? இப்போ நம்ம ஹீரோ சார் ஒய்ஃபுக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸை கொடுத்து விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாப்ல. அவருடைய ஒய்ஃப் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது, பயங்கரமான டான்ஸரா. அவங்க மட்டும் கிடையாது, அவங்க அம்மாலாம் பெரிய டான்ஸ் மாஸ்டரா. இவங்க ரெண்டு பேர் அளவுக்கு நம்ம ஹீரோ சாருக்கு ஆட தெரியுமான்னு சொல்லி கேட்டா, குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஷோபா சந்திரா அத்தை மாதிரியும் பூமி மாதிரியும் என்னால டான்ஸ் ஆட முடியாதுன்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஆட தெரியாட்டாலும் ஓரளவுக்கு ஆட தெரியும் அப்படிங்கிறதுனால அதை வச்சு நம்ம ஒய்ஃபை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம ஹீரோ சார் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ண போறாப்புல. அவர் ஆட போற அந்த கன்றாவியான டான்ஸை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். அதான் 1 2 1 2 டங் டங் டன் டன். இப்போ இந்த மனுஷன் டான்ஸுங்கிற பேர்ல பண்ற எக்ஸசைஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதான் அந்த மனுஷன் ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டார்லப்பா, என் பொண்டாட்டி அளவுக்கு என் மாமியார் அளவுக்குலாம் எனக்கு ஆட தெரியாதுன்னு. அதனால ஏதோ மிர்ச்சி சிவா மாதிரி ஒரு பவர் ஸ்டார் டான்ஸா ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தானே நினைச்சிங்க. நான் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இங்க தான் வச்சாங்க ஒரு ட்விஸ்ட். என்னடா இந்த மனுஷன் சும்மா வச்சு இந்த கோலப்பொடியெல்லாம் தட்டி விட்டு அதுல போய் காலை கழுவிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மனுஷன் கோலப்பொடியில காலை கழுவலையா, கலைய காலில் இறக்கி ஒரு கொலையை பண்ணிட்டு இருக்காராம். அதுதான் இப்போ என் கால் வழியா உன் முகமா வந்து காது தான் ஒரு மாதிரி டேமேஜ் இருக்கு. கண்ணு ஓகே. இப்போ நீங்க அங்க பார்க்கக்கூடிய அந்த ஓவியம் சாதாரணமா வரலங்க. நம்ம சார் கோலப்பொடியை வச்சு காலை கழுவினாரு, அதுல உருவாக்கப்பட்ட ஓவியம் தான் அந்த ஓவியமா. தமிழ் படத்துலயாச்சு ஒரிஜினல் சீனை எடுத்து ஸ்பூஃப் பண்ணி காமெடி பண்ணாங்க. இவங்க அதை பார்த்து நாங்க காமெடி பண்றோம்னு சீரியஸா படிச்சிருக்காங்க போல. நீ 6 வயசுல இருந்து கத்துட்டு இருக்க பரதத்தை நான் ஒரே நைட்ல கத்துட்டு இந்த அளவுக்கு ஆடுறேனா, அது காரணம் லவ். அதுலயும் நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா சார் தட்டி விட்டது என்னமோ 2 கலர் தான், ஒன்னு மஞ்சள் கலர் இன்னொன்னு ஆரஞ்சு கலர். இது ரெண்டையும் குழப்பி அடிச்சு இப்படிப்பட்ட ஓவியத்தை கொண்டு வந்துட்டாராம். டான்ஸோட சேர்த்து பூமியோட படத்தையும் வரைஞ்சிருக்காரு. என்னைய வந்து மாதிரி பண்ணாதீங்க நீங்க. எப்படிதான் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்பேற்பட்ட கலையை இவங்களால கொலை பண்ண முடியுதுன்னு தெரியல. ஆனா இந்த கொலையை பண்ணிட்டு அந்த ஆள் கொடுக்குற அந்த போஸை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். அத பார்க்க முடியாம திரும்பி உட்கார்ந்துட்டு என்னடா. அடுத்தா இந்து ஜாக்கி அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ணன் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, நம்ம ஹீரோ சாருடைய அண்ணன் சார் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாப்புல. அந்த இடத்துல அந்த மனுஷன் என்னென்ன சம்பவம்லாம் பண்றாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்னென்ன நகைச்சுவை பண்ணிருக்காங்கன்னு பாத்துருவோம். எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? எஸ் கம். தேங்க் யூ சார். வழக்கமாவே தமிழ் சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான டெம்ப்ளேட்டை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அது என்னன்னா, ஒரு ஏழை பொண்ணு பணக்கார மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு புருஷனை போயிட்டு சார் சார் தான் கூப்பிடுவாங்க. பட் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மாற்றம். நம்ம மாப்பிள்ளை சார் பொண்டாட்டியை பார்த்து மேடம் மேடம்னு கூப்பிடுறாங்க. மேடம் எனக்கு தெரியலங்க மேடம், நான் அப்புறம் பேசுங்களா மேடம்? மே கம் இன் சார்?
எஸ் கமின். தேங்க்ஸ். இப்போ இந்த மாப்பிள்ளை சார் ஒரு வேலைக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்காப்ல. இந்த நேரம்னு பார்த்து நம்ம பொண்டாட்டி மேடம் இருக்காங்க இல்லையா, அந்த பொண்டாட்டி மேடம் உடைய துணியை யாரோ துவைச்சு போட்டிருக்காங்க. அந்த துவைச்சு போட்டது ஒருவேளை இந்த மாப்பிள்ளை சாரா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு விடாம காலை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? பொதுவாகவே நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போறோம்னா நம்ம முதல்ல பண்ற விஷயம் என்னது? போனை சைலண்ட்ல போடுறது. ஒருவேளை போனை சைலண்ட்ல போட மறந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சா கூட ஒரு ரிங் அடிச்சிச்சுன்னா உடனே எடுத்து சைலண்ட்ல போட்டுருவோம்ல. ஆனா இங்க சார் பாத்தீங்கன்னா அடிக்க எடுத்து சைலண்ட்ல போட்டுக்கிட்டே இருக்காரு. அது 1 minute. சரி, இன்டர்வியூக்கு வந்திருக்கவன் தான் இந்த லட்சணத்தில் இருக்கான். அட்லீஸ்ட் இன்டர்வியூ எடுக்கிறவங்களாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன்று சைலண்டில் போடு, இல்லை வெளியே போய் ஃபோன் பேசிட்டு வா, இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தானே சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இன்டர்வியூ எடுக்கிற அந்த 2 பேரும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? யார் கால் பண்றது? என்னோட வைஃப் சார். பேசுங்க. இல்ல இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. நான் கூட நினைச்சேன்னா சரி ரைட், ஏதோ எமர்ஜென்சி போல இருக்கு, அதனால தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்குது, ஸோ எமர்ஜென்சிக்காக பேச சொல்றாங்க போல இருக்குன்னு தான் நான் நினைச்சேன். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்க ஃபேமிலியோட நீங்க எந்த அளவுக்கு இன்டராக்ஷன்ல இருக்கீங்கன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரிக்கி சார் இவன் இப்படி கேள்வியை மாத்தி போனா பாருங்க. வேலை தேடி இன்டர்வியூக்கு வந்திருக்கனோட இவங்க இன்டராக்ட் பண்றதை விட்டுட்டு அவன் பொண்டாட்டியோட எப்படி இன்டராக்ட் பண்றான் அப்படிங்கறத இவங்க தெரிஞ்சுக்க போறாங்களா? அதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சத்தியமா தெரியல. இது கூட பரவாயில்ல, அடுத்தா ஒண்ணு சொன்னாங்க பாருங்க. போனை ஸ்பீக்கர்ல போடுங்க. இன்டர்வியூக்கு வந்தவன் தான் இந்த லட்சணத்துல இருக்கான்னு சொல்லி பார்த்தா இன்டர்வியூ எடுக்கிறவன் அதுக்கும் மேல இருக்கானே. டேய், அவன் பொண்டாட்டியோட பேசுறதெல்லாம் பிரைவசிடா. அதை அவுட் ஸ்பீக்கர் போட சொல்லி நீங்க 2 பேரும் ஒட்டு கேட்பீங்களா? அப்படி என்னத்தை செக் பண்ணுவீங்க? ஒருவேளை நம்ம பொண்டாட்டி திட்டுறதை விட அதிகமா திட்டுறாளா அப்படின்னு கேக்குறீங்களா? இது என்ன கன்றாவி இன்டர்வியூடா? மொட்டை மாடியில என் துணியெல்லாம் துவைச்சு காய போட்டிருக்கு, நீங்களா துவைச்சிங்க? நான் துவைக்கலைங்க. நீங்க வா, நாங்க வர. ஓகே சார். சரி, ஒட்டு கேட்டதோட விட்டுட்டு நேரா இன்டர்வியூக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒட்டு கேட்டதை வச்சு நாங்க கேள்வி கேட்கிறோம் சொல்லிட்டு இன்டர்வியூல அதையே ஒரு கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. உங்க வைஃபுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்களா? நான் என் ஒய்ஃபுக்கு பண்ற ஹெல்ப் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு வச்சீங்களேன், நீங்க 2 பேரும் அப்படியே ஆச்சரியத்துல அசந்து போயிடுவீங்க சார். இவங்க தான் ஒரு பக்கம் இப்படி பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த ஆளை பாத்தீங்களா, இன்டர்வியூக்குலாம் வந்துட்டாப்ல. கேட்டா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என் பொண்டாட்டிக்கு வேலை செய்யறதுக்கு டைம் சரியா இருக்குமா, அப்புறம் கூட இன்டர்வியூக்கு வந்துட்டீங்க. உங்க ஒய்ஃபோடைய புடவை துணி எல்லாம் துவைக்கிறது நீங்க தானா? நான் தான் சார், நானே தான் சார். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எபிசோடுக்கு இந்த கண்டென்ட் பிளான் பண்ணல, வேற எதையோ பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஆர்டிஸ்ட்லாம் வரல போல இருக்கு, அதனால எதையாச்சும் எடுப்போன்னு இந்த கர்மத்தெல்லாம் எடுத்து போட்டு விட்டுருக்காங்க போல. ஒரு வேலையும் விடாம மொத்தமா சுத்தமா முடிக்கிறவன் தான் சார் இந்த சரவண. நீங்க கிளம்புங்க சார். 12th ஃபெயில், உனக்கு ஒரு 5 பா. அடுத்தா மைக்கேல் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்ல, ஜி தமிழ்ல வரக்கூடிய வாகை சூடவா அப்படிங்கிற சீரியல்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு கல்யாணத்தை வச்சு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னன்னு தெரியல, எல்லா சீரியல்லையும் கல்யாணத்தை ஒரு கண்டென்ட்டா எடுத்துறாங்க. பொண்ணு மாப்பிளையும் விளக்கேத்துங்க. இவங்க கல்யாணத்தை ஒரு கண்டென்ட்டா எடுக்கிறது கூட பிரச்சனை கிடையாதுங்க, அந்த கல்யாணத்தை எடுத்து ஒழுங்கா பண்றாங்களான்னு சொல்லி கேட்டா அதுவும் கிடையாது. ஒரு பக்கம் கல்யாணம் பண்றதுக்கு ஒரு கேங்கு, அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இன்னொரு கேங்குன்னு எல்லா சீரியல்லையும் ஒரே ஃபார்மட். அது காலம் அப்படி கெட்டு கிடக்குது. இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே கதை தான். ஹீரோயின் வந்து ஒரு வில்லனை கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாமா. இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இல்ல 2 பேரும் ட்ரை பண்றாங்க. 2 பேரையா? சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். அதுல ஒருத்தன் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த புள்ளைய ஒன் சைடா லவ் பண்ணக்கூடிய ஹீரோ சார். இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்திடணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கான். இந்த ஆதி அவ லைஃபையே அழிச்சிடுவா மேடம், அவ வாழ்க்கையை காப்பாத்த தான் போராடுறேன். இதுல 2வது ஆள் தான் ரொம்ப சுவாரஸ்யமான ஆளு. அவர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பிள்ளையுடைய அப்பா. ஓ, அப்பாவா? பெத்த தகப்பன் வில்லனை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லி பதறி அடிச்சு நிப்பாட்ட பாக்குறானான்னு சொல்லி கேட்டா அதான் கிடையாது. அவன் வாழ்க்கை கெட்டுற கூடாதுன்னு நிப்பாட்ட பாக்குறேன். போற போக்க பார்த்தா ஆதிக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் நடந்துற போல இருக்கு. இதை எப்படி தடுத்து நிறுத்துறது? இல்ல புரியல, நானே விளக்கமா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த தகப்பன் பயப்புல இருக்கான்ல, அவன் ஒண்ணு நல்லவன்லாம் கிடையாது. கல்யாணம் ஆகி குள்ள பிறந்த உடனே பொண்டாட்டியும் பிள்ளையும் விட்டுட்டு ஓடி போய்
வேற ஒரு பணக்கார பிள்ளைகிட்ட எனக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டேன். இது அநியாயம். எனக்கு நீங்க துரோகம் செய்றீங்க. சரிப்பா, அவன் ஏமாத்தி கல்யாணம் ஆகி செட்டில் ஆகட்டும். ஆனா இப்ப எதுக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறான்னு தானே கேக்குறீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது ஏன்னா இப்ப அந்த வில்லன் மாப்பிள்ள இருக்கான் பாருங்க, அவன் இவனுடைய ரிலேட்டிவ். ஒருவேளை இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி என்னைக்காச்சும் ஒரு நாள் டேய் நீ என் புருஷங்கார பைப்புள்ளியாச்சே அப்படிங்கிற உண்மையை சொன்னா மாட்டிப்பான்ல, இப்ப இருக்கிற வாழ்க்கை போயிரும்ல, அதுக்காக இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறாராம். இப்ப அங்க போகவும் முடியாது, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. திரும்பவும் சுமதியால என் வாழ்க்கை போறதை என்னால ஏத்துக்கவே முடியாது. கதை சிக்கலா இருக்குது. அதுல இந்த தகப்பன் பைப்புல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுற கதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எப்படி நிப்பாட்ட போறாருன்னு ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்கணும்ல. இந்த மனுஷன் கேமராவை கொண்டு போய் சேட்டலைட்ல பிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாரான்னு தெரியல. ஒரு லேப்டாப் வச்சிருக்காப்புல, அந்த லேப்டாப்ல எல்லாம் டெலிகாஸ்ட் ஆகுது. இவங்க எங்க போனாலும் தெரியும், அங்க ஒரு ஜூம் ஷாட், க்ளோஸ் அப் ஷாட், ஒயிட் ஷாட், இத்தனைக்கு ஆடியோ எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணும் இல்லக்கா, நீ பயப்படாத. உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா? சரி, கோவில் நடக்கிறதெல்லாம் எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணும்போது கூட எவனாச்சும் எடுத்துருப்பான் போலன்னு சொல்லி பார்த்தா அங்கிருந்து மண்டபத்துக்கு வந்தா மண்டபத்துக்கு டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நீ மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்க. மீனாட்சி ரெடியா இருக்கா பாரு. ஆனா இந்த மனுஷனால நேரா போய் கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாதுன்ற ஒரே ஒரு காரணத்தினால இந்த மாதிரி கேமராவை செட் பண்ணிருக்காப்புல. அந்த கேமராவை ஆனா எங்க இருந்து தான் செட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு மட்டும்தான் தெரியும் போல இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே க்ளோஸ் அப் அடிக்கிறாங்க. எப்படினே சூப்பர்ல. அடுத்த விஸ்வா அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, ஷஃபி ப்ரோ இதயம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க, இதயம் சீரியல்ல பண்ணாத சம்பவமா? சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? இதயம் பணத்தை கொடுத்துட்டு நீங்களும் தமிழும் சேஃபா வெளியே வந்தாங்க, மற்றதெல்லாம் நாங்க பார்த்துக்கோம். அது வேற ஒன்றும் இல்லைங்க, வழக்கம் போல இவனுங்களும் ஒரு படத்தை எடுத்து ஓட்டியிருக்காங்க. அது என்ன படம்னு முடிஞ்சா கண்டுபிடிக்க பார்ப்போம். போட்டிக்கு நான் தயார், போட்டி தொடங்கட்டும். கண்டுபிடிச்சேன். எனக்கு என்ன புரியலன்னா, தமிழ்ல படத்துக்கா பஞ்சம், எத்தனை படம் இருக்கு, எத்தனை சீன் இருக்கு, அதுல இருந்து எதையாச்சும் ஆட்டையை போடலாம். ஆனா சொல்லி வச்ச மாதிரி அம்புட்டு பேரும் ஒரே படத்துல வர ஒரே சீனை தான் ஆட்டையை போட்டாகணுமா? என்னடா டேஸ்ட் கேவலமா இருக்கு. இதை பார்த்த உடனே இது என்ன படம் என்ன சீனுலாம் கண்டிப்பா பல பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒருவேளை கண்டுபிடிக்கலன்னா இந்தா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவன் வேற மாதிரி படத்துல வந்த சீன் தான் இந்த சீனை. எனக்கு தெரிஞ்சு நம்மளே சீரியல் குடும்பத்துல 2 வாட்டி போட்டு கலாய்ச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இது 3வது வாட்டி. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? அடுத்ததா யாருடைய கண்டென்ட்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹரி வந்து பிக் பாஸ் காமன் மேன்குள்ள போயிட்டாப்ல, அம்புட்டு எபிசோடையும் கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிட்டாரு. கொட்டியோட பிக் பாஸ் செட் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அக்டோபர் மாசம் தான் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுப்போம்னு சொன்னதுனால அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட் அமைச்சு வச்சிருக்காப்ல. சார் என்ன சார் சொல்றீங்க? நம்ம கடமை நம்ம செஞ்சு தானே சார் ஆக வேண்டியிருக்கு. ஆனா அந்த ஆளுக்கு கொழுப்ப பாத்தீங்களா, இருக்கிறது விஜய் டிவி செட் வாசல்ல, ஆனா நமக்கு அனுப்பி இருக்கிறது ஜி தமிழ்ல கார்த்திகை தீபம் சீரியலுக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த கார்த்திகை தீபம் சீரியல்ல இந்த கல்யாண கண்டென்ட்டை பார்த்தாலே எனக்கெல்லாம் குபீர் குபீர்னு சிரிப்பு வருதுங்க. நீங்க வருவீங்கன்னு நான் இன்னும் காத்துட்டு இருக்கேன். எனக்கான நேரமும் நம்பிக்கையும் குறைஞ்சிட்டே இருக்கு. அதுலயும் இவனுங்க எவ்வளவு கொடூரமானவனுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு டம்மி மாப்பிளைய கூட்டிட்டு வந்து அவன்கிட்ட எத்தனை வாட்டி கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க தெரியுமா? ஆனா ஒரு வாட்டி கூட அவன் தாலி கட்ட மாட்டான். அவஸ்தைப்படுறா சாரி. தாலி கட்டலன்றது கூட செகண்டரிங்க. ஆனா ஒரு 2-3 சடங்கையாச்சும் அந்த மாப்பிளைய பண்ண விட்டுருக்கலாம்ல. எப்ப பார்த்தாலும் மண்டையில ஒரு அடியை போட்டு ஓரமா படுக்க வச்சு சேர் ரைட்டு மாப்பிள்ளை இல்லைல்ல, அதனால கார்த்தி பண்ணுவாருன்னு இருக்கிற அம்புட்டு சடங்கையும் கார்த்தியை வச்சே பண்ண வச்சுட்டாங்க. சரி, கல்யாணத்தன்னைக்கு என்ன கூத்தடிக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா பயங்கரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க. இவ்வளவு நாள் கெட்ட விடாத தாலியை கல்யாணத்தன்னைக்கு மட்டும் கெட்ட விட்டுருவாங்களா? கரெக்டா தாலி கெட்ட போகும்போது நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும்ன்றது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா கல்யாணத்தன்னைக்கு இப்படி ஒரு குண்டலி போடுவாங்கன்னு மாப்பிள்ளையே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஒரு கிரிமினல் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டு இதுல பெருமை வேற.
அப்பாண்டமா ஏதாவது போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. நீங்க மாப்பிள்ளைன்னு சொல்றீங்களே ஃப்ராடு. சரி நிறுத்துங்கன்னு சொல்லி தாலியை கட்ட விடாம தடுத்துட்டீங்க. சரி கல்யாணத்தை எப்பரா நிறுத்த போறீங்கன்னு சொல்லி கேட்டா அங்கதான் வச்சிருந்தாங்க ஒரு ட்விஸ்ட். இவ்வளவு நாளா ரொம்ப டம்மி பீஸா ஒண்ணுக்கும் உதவாம கிடந்த அந்த மாப்பிள்ள நல்லவன் கிடையாதாமா, இருக்கிறதுலயே மோசமான கேடு கட்டவனா. இவன் உண்மையாவே ஃப்ராடு தான். இவன் பொண்ணுங்க கூட பழகுவான், அவங்க கூட நெருக்கமா இருக்கிறத வீடியோ எடுத்து வச்சுக்கோ. ஏன்டா இதெல்லாம் பண்ற? டேய் நான் வில்லன்டா. ஓ ஓகே. இல்ல நான் என்ன கேக்குறேன், அந்த மாப்பிள்ளை என்ன இன்னைக்கு நேத்தா கண்டுபிடிச்சு கொண்டு வந்தீங்க? பல மாசமா சும்மா டம்மியா எங்கிட்ட தானே சுத்திட்டு இருந்தேன். நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாடா. இப்ப கூட டேய் தாலி கட்டாது எஞ்சி பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு எஞ்சி போயிருப்பான். கார்த்திக் வந்து தாலியை கட்டிருக்கலாம். ஆனா அந்த அப்பாவி மாப்பிள்ளை மேல இவ்வளவு பெரிய பள்ளியலி போடுறீங்களா? அப்புறம் அதை வச்சு அந்த பொண்ணுங்களை மிரட்டி காசு பாப்பான். இதுதான் அவனோட வேலையை மேடம். இப்போ உங்களுக்கு புரியாது. நீங்க வில்லன் ஆகும் போதுதான் அந்த வலி உங்களுக்கு புரியும். அதுவும் 1-2 இல்லைங்க, ஒரே நாள்ல ஒரு படையவே கூட்டத்திருக்காங்க. இத்தனை பெரிய மாப்பிள்ளை தான் ஏமாத்தினாரு தெரியுமா அப்படின்ட்டாங்க. டேய் இவ்வளவு பெரிய ஒரே நாள்ல கோஆர்டினேட் பண்ணி 50 பேரையும் கண்டுபிடிச்சு கூட்டு வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க. டேய் வாடா. எப்ப டூப்ளிகேட் சார். ஒரு ரீல் அந்து போச்சு, கிளம்பு. அவ்வளவுதான். நீ வாடா ஆதி. இப்பயும் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் மாப்பிள்ளை சார போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல, வேற யார் இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க தேடுவாங்க. எதிரிலேயே கார்த்தி நிப்பாப்ல. கார்த்தி நிக்கிறாரு, வாங்க கார்த்தி சும்மா தான் நிக்கிறீங்க, வந்து ஒரு தாலியை கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் அவர் தான் தாலி கட்டி புடிச்சுடாக போறாரு. இது கேட்கடா எங்க உசுர எடுக்கிறீங்க? இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். இதுல அந்த பாவப்பட்ட வில்லன் நினைச்சாதவங்க ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன்னா அவன் சொன்னதெல்லாம் கேட்டாங்க, தாலி கட்ட விருப்பம் இல்லை, சரி தாலி கட்டிக்கலாம். இப்ப கூட நிறுத்துங்கன்னு சொன்னா உடனே தாலியை வெளியே எடுத்துட்டான். வில்லனா இருந்தா நிறுத்துங்கன்னு சொன்னா கூட வலுக்கட்டாயமா கட்டிருக்கணும்ல. அதை மீறி இவ்வளவு பெரிய பழியடி போட்டுருக்காங்க. அப்ப கூட அவன் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசலையே, சரி ரைட் ஆமாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவன் பாட்டு போயிட்டான். கடைசியா சத்யா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, விஜய் டிவில வரக்கூடிய சின்ன மருமகள் சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, வர வர கிரிஞ்சு தான், கிரிஞ்சு சாதாரண கிரிஞ்சு இல்ல, கிரிஞ்சு ப்ரோ மேக்ஸ் லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னா தான் கிரிஞ்சு பிடிச்சிருக்காங்கன்னு பாத்துருவோம். இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்தது இல்லைங்க, ஆனா டைம் இல்ல, நான் கிளம்புறேன். குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, நீ போமா. தேங்க்யூ டாக்டர். சின்ன மருமகள் சீரியல்லையும் என்னென்னத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நடுவில் பாரதி கண்ணம்மாவெல்லாம் எடுத்து ஓட்டி பார்த்தாங்க, எதுவும் வேலைக்கு ஆகல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே சரி ரைட்டு இப்போதான் 2 குழந்தைய பெற்றுட்டோம்ல, அதை வச்சு கண்டென்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா முகத்தை தேடி அழுதுகிட்டு இருக்கா, சரி நீங்க கொடுத்துட்டு போங்க. அம்மா வந்துட்டா, அம்மா வந்துட்டா. எந்த மெடிக்கல் காலேஜ்லடா குழந்தையெல்லாம் எடுத்து வந்து கிளாஸ் ரூம்ல அட்டெண்ட் பண்ண விட்டாங்க? என்னதான் சென்டிமெண்டா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமடா. இதுல வேற தமிழுக்கு போறது ஒத்த குழந்தை இல்ல, ரெட்ட குழந்தை இல்ல, அதனால டபுள் சென்டிமெண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிற குழந்தையெல்லாம் இழுத்துட்டு வராங்க. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சாமா, அப்ப என்ன பண்ணலாம், தாய்ப்பால் கொடுத்து தானே ஆகணும். சரி ரைட் கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்து வந்து எக்ஸாம் ஹால் எல்லாம் பால் கொடுக்க விடுறாங்க. மலரே இவ்வளவு எப்படி, நான் குழந்தைய கொண்டு போய் உள்ள கொடுத்துட்டு வரேன். அழுடா எரும மாடு அழுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான் எபிசோட் 8. அதுலயும் பால் கொடுத்து வந்து எக்ஸாம் எழுதுனா கூட பரவாயில்ல, நான் பால் கொடுத்துட்டு எக்ஸாம் எழுத வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா சென்டிமெண்ட் எல்லாம் புளிறாங்க. இதுக்கு நம்ம ஆடியன்ஸும் ஐயோ பத்தியா இல்லையா தமிழ் புள்ள என்ன பொறுப்பா நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பார்த்து கண்ணீர் விடுறதுக்குலாம் ஆள் இருக்கத்தான் செய்யும். உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. ஆக மொத்தத்துல ஒரே விஷயம் தாங்க, தமிழ் சீரியல் ரைட்டர்ஸ் எல்லாருக்குமே நாங்க இதை எடுத்து போட்டாலும் பாக்குறதுக்கு ஆள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால இதை தான் எடுக்கணும் அதை தான் எடுக்கணும் இல்ல, எதை வேணாலும் எடுத்து ஓட்டிட்டு இருக்காங்க போல. எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஸோ அவ்வளோதான் வீடியோ. எனக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணி அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டினியூஸாக பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் பண்ணி சேர்ந்துடும். ஸோ வீடியோ மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா பாய் அண்ட் டேக் கேர்.